நாட்களிலே நாம் ஒவ்வொரு மாலை ஆராதனைகளிலும் விழுந்து போன நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தேவனோடு நாம் நெருங்கி வாழ்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழ் ஏனோக்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் ஏனோக்கு வாழ்ந்த காலம் எல்லாம் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போய்கொண்டிருந்த ஒரு காலத்தில் வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்தான். அப்போ நாம எப்படி இந்த காலங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி தேவனோடு சேர்ந்து நடப்பது, தேவனோடு சஞ்சரிப்பது அல்லது தேவனோடு சஞ்சரிப்பது என்பதை பற்றி நம்ம தியானிக்கின்ற வேளையில் கடந்த நாட்களிலே நாம் தேவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை நடத்துகின்ற விதத்தில் அவரோடு கூட எந்த சூழலிலும் நடப்பது, அதை குறித்து 7 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். தேவனோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை வைத்திருக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் உறவுகளிலும் நாம் தேவனோடு நடப்பது அவசியம். தேவன் நம்மை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் உறவுகளிலும் வாக்கிங் வித் காட் இன் அவர் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்தந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம எப்படியா இருக்கணும், சாட்சியாய் வாழ வேண்டும். அது என்னன்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் ஒரு பொறுப்பாளியாய் வைத்திருக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம், நம்முடைய சமுதாயம், அதே போல் உறவுகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா ஏனோக்கு இதெல்லாம் பார்த்து தான் அவர் வாழ்ந்தார். அவர் இன்னும் சன்னியாசியாக போய் வாழலை. அவருக்குன்னு குடும்பம் இருந்தது, அவர் வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்தது. அப்போ அந்த குடும்பத்திலும் அவர் சரியாக இருந்தார், சமுதாயத்திலும் அவர் சரியாய் எல்லா காரியங்களிலும் அவர் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்து, அதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. தேவனோடு சஞ்சரிப்பதுன்னா எல்லாத்தையும் விட்டு போய் எங்கேயோ காடுகளிலும் மலைகளிலும் போய் சந்நியாசமான வாழ்க்கை வாழ்வது அல்ல. தேவனோடு சஞ்சரிப்பது என்பது எல்லா நிலைகளிலும் உறவுகளிலும் தேவனுக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழுவது, அதுதான் தேவனோடு சேர்ந்து நடப்பது. அப்போது இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனோடு நடப்பது ஏதோ நான் தனிப்பட்ட விதத்தில் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஆராதனை பண்ணுறேன், நான் ஆலயத்துக்கு வருகிறேன், அது அல்ல. இதை புரிந்து கொள்ளணும். நான் தனிப்பட்ட விதத்தில் நான் பக்தியாக இருக்கிறேங்க, நான் ஆலயத்துக்கு வருகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆராதனை பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், ஓகே, ஐ எம் ஓகே, அது அல்ல. ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற நிலைகளில், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளில், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமுதாயத்தில் நாம் தேவனுக்கு முன்னால் எப்படி நடக்கிறோம் என்பது தான் நம்ம என்ன பண்ண போகிறது, தேவனோடு இன்னும் நெருக்கமாய் நம்ம வைக்க போகிறது. அப்போது தேவன் நம்ம எங்கெல்லாம் வைத்திருக்கிறார், நம்ம ஒரு சமுதாயத்தில் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபையில் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நமக்குன்னு உறவுகள் இருக்கிறாங்க, இந்த உறவுகள் மத்தியிலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அவர் சொல்லியிருக்கிற விதத்தில் எல்லா இடங்களிலும் நான் எப்படி நடக்கிறேன், சமுதாயத்தில் எப்படி நடக்கிறேன், சபையில் எப்படி நடக்கிறேன், குடும்பத்தில் எப்படி நடக்கிறேன், இது மிக மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சன்னியாசியாய் வாழு, தனிப்பட்ட விதத்தில் வாழு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. அப்போ இதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொருவரும் நம்முடைய இடத்துல நேர்த்தியாய் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். என்ன கடவுள் இந்த இடத்துல வைத்திருக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், நான் சமுதாயத்தில் எப்படி நடக்கிறேன், சபையில் எப்படி நடக்கிறேன், ஃபேமிலியில் குடும்பத்தில் எப்படி நடக்கிறேன். அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி 2 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியங்கள் முதல்ல பார்க்க போகிறோம், பிறகு அதை தொடர்ந்து நிறைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, அதாவது
2 great works of the Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய 2 மிக முக்கியமான கடமைகள். ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய 2 முக்கியமான கடமைகள். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நாம் எப்படி நடக்கிறோம் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தனிப்பட்ட உறவிலே அவர் சொல்லுகிறார். சபைக்கு, பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியம். பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற போது மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கும் பொழுதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. நான் இருக்கிறேன்றதுக்காக அல்ல, நான் இல்லைனாலும் கூட நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ரட்சிப்பு அது உங்களுடையது. ரட்சிப்பு யாருடையது? அது ஒவ்வொருவரும் அவரவருடைய ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்கள். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பாடுபடுங்கள். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய சொந்த ரட்சிப்பில் அதை நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியணும். யாரோ பார்க்குறாங்க என்பதற்காக அல்ல, எல்லாரும் என்னை கவனிக்கிறாங்க என்பதற்காக அல்ல. யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறபடினாலே நான் இவங்க பார்க்குறாங்களா அவங்கள பார்க்குறாங்களா இல்லை. அதான் பவுல் எழுதுகிறாரு, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்பொழுது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தூரமாக இருக்கும் பொழுதும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற, உங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு பயபக்தி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, இது என்னை தேவன் எனக்கு இதை இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை பார்க்கணும் என்பது மாத்திரல்ல, தேவன் என்னுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய நித்திய வாழ்வுக்கான அந்த கடமைகளிலே நான் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நித்திய ஜீவனை குறித்து நான் ரொம்ப கடமை உணர்வுள்ளவனா என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போது அதற்காக என்ன பண்ணணும்? என்னுடைய நித்திய ஜீவனு நான் என்னுடைய நித்திய ஜீவனுக்கென்று தேவனோடு வைத்து கொள்ளக்கூடிய உறவில் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். மகிழ்ச்சியோடு தேவனோடு கூட இருக்க, அவரை சந்தோஷிப்பிக்கிற விதமாக நான் நடப்பது. யாரும் என்னை பார்க்குறாங்க இல்லை இல்லை, நான் என் தேவனோடு கூட என்ன பண்ணோம்? அதுதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? மனமகிழ்ச்சி ஆயிரு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு. ஆண்டவரை தேடுவதில் மிக முக்கிய கவனம் செலுத்து. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நீ இருக்கிறதுல மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். அப்போ தனிப்பட்ட விதத்தில் யாரும் பார்க்குறார்களோ இல்லையோ, என்னுடைய நித்திய வாழ்வுக்கான அந்த பாதுகாப்புக்காக, நித்திய வாழ்வுக்காக நான் என்ன பண்ணுவேன்? செயல்படுவேன். நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுவேன். என் விசுவாசத்தை பாதுகாக்க நான் என்ன பண்ணுவேன்? பிரயாசப்படுவேன். என்னுடைய பக்தி குறையாமல் இருக்க நான் என்ன பண்ணுவேன்? பிரயாசப்படுவேன். என்னுடைய சொந்த ஒழுக்க ரீதியில் நான் பரிசுத்தமாக வாழ்வதில் நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவது எனக்கு அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து கனி கொடுப்பது அவசியம். அந்த வளர்ச்சியை நோக்கி நான் என்ன பண்ணுவேன்? பிரயாசப்படுவேன். அதற்காக நான் செயலாற்றுவேன். அப்போ அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபை நமக்கு, கிருபையை அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய கிருபையை நான் என்ன பண்ணணும்? பற்றி கொண்டு அதுக்காக நான் என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நான்
அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த பக்தியை, அந்த விசுவாசத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த நீதியை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் என்ன பண்ணணும்? அணிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையுள்ள ஒரு கருவியை என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து கொள்ளணும். என் தனிப்பட்ட ஒழுக்கம், பரிசுத்தம், விசுவாசம், இதையெல்லாம் நான் என்ன பண்ணணும்? பக்தி விருத்தி, இதையெல்லாம் நிறைவேற வேண்டும். இதில் நான் வளரணும். அது ரொம்ப முக்கியம். அப்போது இரண்டாவது இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னால், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விலகி வாழ்வது. இதெல்லாம் என் ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. இதெல்லாம் ஆண்டவர் இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அதான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவதுன்னு சொன்ன அர்த்தம். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவில் எந்த விரிசலும் வந்து விடாதபடி, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு கெட்டு போகாதபடி, அவருடைய உறவிலே நான் என்ன பண்ணுவது? நிலைத்திருப்பது. அவருடைய உறவை பாதுகாப்பது. எனக்கும் அவருக்கும் உள்ள உறவில் விரிசல் வராதபடி என்ன பண்ணுவது? நடப்பது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற கிருபையை கொண்டு நம்மை போஷிப்பது, நம்முடைய ஆவியை போஷிப்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமடைய பண்ணுவது, அதை போஷிப்பது, அதை நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள நல்ல ஒரு நிலையில் பாதுகாப்பது. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம். அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவில், அதே மாதிரி அவரோடு நான் தனிப்பட்ட விதத்தில் ரகசியமாய் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவில் அவரோடு நான் சேர்ந்து நடப்பதில் இது ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் சமீபமாய் இருக்கும்போது மாத்திரல்ல, தூரத்தில் இருக்கும் பொழுதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம். தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்குள்ளே என்னுடைய விசுவாசத்தை நான் பாதுகாத்து கொள்வது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதை நான் இதை போராடி விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வது, என் பரிசுத்தத்தை நான் பாதுகாப்பது, பக்தி விருத்தி அடைவது, ஆண்டவருக்கென்று கனி கொடுப்பது, இதெல்லாம் நான் தனிப்பட்ட ஜீவியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் என்னை எப்படி வச்சுருக்கிறாரு? 3 நிலையில் வைத்திருக்கிறார். 1 என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம், 2 எனக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயம், 3 எனக்கு கொடுக்கப்பட்ட சபை. எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சபை. இப்போ இங்கே எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கணும்? என்னுடைய ஆண்டவர் வைத்திருக்கிற நிலையில் தேவன் என்னை பார்க்குறாருன்னு சொல்லி சரியாய் நடப்பது. இப்போ என்னென்னு சொன்னால், உறவுகள் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு உறவே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். யார் உறவும் தேவையில்லை, எனக்கு யார் தயவும் தேவையில்லை, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னை பார்த்துக்குவேன். அது ரொம்ப தவறு. அதுக்கு தேவன் நம்மை அழைக்கலை. தேவன் நம்மை அழைத்த விதம் என்ன? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு 3 காரியம் வைத்திருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாயம், சபை, இவைகளிலே என்னுடைய பங்கு, தேவன் என்னை வைத்திருக்கிற அந்த நிலை. அப்போ அதில் மிக முக்கியமானது த ரிலேட்டிவ் ஒர்க். த ரிலேட்டிவ் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ரிலேட்டிவ் ஒர்க்கு. அப்போ அது என்னன்னு சொன்னால், தாவீதை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் தாவீதை ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவனுடைய மக்களுக்காக அவன் சேவை செய்யக்கூடிய, நம்ம நினைக்கிறோம் தாவீதை ராஜாவை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, தாவீது ஒரு பெரிய அரசன், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் தாவீது ஆண்டவர் அரசனாக வைக்கிறது இல்லை, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அரசனுடைய கடமை என்ன? தன் மக்களுக்கு சேவை செய்வது, தன் மக்களோடு இணைந்து வாழ்வது. அப்போ என்ன? 13:36 நம்ம வாசிக்கிறோம், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு.
நல்லா புரிஞ்சுங்க. தாவீது என்ன பண்ணானா, தன் காலத்திலே, அவன் வாழ்ந்த காலங்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார்னு வாசிக்கிறோம். தாவீது என்ன ஊழியம் செய்தார்? தாவீது எங்கே ஊழியம் செய்தார்? தாவீது என்ன ஒரு போதகரா? அல்ல தாவீது என்ன ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? இல்லை, தாவீது ஒரு அரசன். ஆனால் தேவன் தாவீதை ஒரு ஊழியக்காரனாக வைத்தன்னு சொல்கிறார். எங்கே ஊழியக்காரனாக வைத்தார்னா, அவனுடைய ஜனத்துக்கு முன்னால் அவனை வைத்தார். இப்போ தமிழில் இங்கே வாசிக்கிறோம், தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்புன்னு வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் அப்படியே படிக்கிற அந்த வசனத்தை, டேவிட் ஆஃப்டர் he had served his own generation. நல்லா புரிஞ்சுங்க. ஆஃப்டர் he served his own generation by the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய சொந்தங்களுக்கு அவன் ஊழியம் செய்தான்னு வாசிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஊழியம் என்பது நம்ம ஆண்டவருக்கு, நமக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அதனால் யாரு கூட ஒட்டக்கூடாது, அப்படியே ஆண்டவர் ரட்சிக்கலை. நான் ரட்சிக்கப்பட்டால் 3 விஷயம் முக்கியம். நான், என் குடும்பம், 2வது என்னுடைய சமுதாயம், 3வது என்னுடைய சபை. அங்கே என்னை வைத்திருக்கிற நிலையில் நான் எப்படி செயல்படுகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தாவீது என்ன பண்ணானா, தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய மக்களுக்கு ஊழியம் செய்தான். தன்னுடைய மக்களுக்கு முன்னால அவன் தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்தான், தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்தான். வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தன் மக்களுக்கு, அது தமிழில் அது மறைஞ்சு இருக்குது, உள்ள மறைஞ்சு இருக்குது. தமிழில் அதை நம்ம மறைஞ்சு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, டேவிட் ஆஃப்டர் he had served his own generation. தன் காலத்தில் இருந்த மக்களுக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம், உங்கள் சமுதாயம் ரொம்ப முக்கியம், உங்கள் சபை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரும் உங்களை பார்க்குற விதமாக தேவனுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்? என்ன கர்த்தர் இந்த கடமைகள்லாம் ஆற்ற சொல்லியிருக்கிறார், இந்த கடமை என்னால் இயன்றவரை நான் செய்வேன். நான் ஆமேனே வரமாட்டேன். இப்படிலாம் இருக்குதான்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, இதுதான் ஏனோக்கினுடைய வாழ்க்கை. ஏனோக்கினுடைய வாழ்க்கை யார் கூடயும் ஒட்டாமல், எங்கேயுமே சேராமல், அவர் பாட்டுன்னு எங்கேயோ போயிட்டு இமயமலையிலையோ அல்லது ஏதோ ஒரு காட்டிலேயோ தவம் இருக்கலைங்க. அவர் குடும்பம் இருந்தது, அவருக்கு வாழக்கூடிய சமுதாயம் இருந்தது. அதன் மத்தியில் எல்லா இடத்திலும் தன்னுடைய கடமையை ஆற்றி தேவனுக்கு முன்னால் உண்மையாக இருந்தது தான் அவருடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? நீ குடும்பத்தில் கரெக்டாக நடந்துக்கோ, சமுதாயத்தில் சரியாக நடந்துக்கோ, சபையில் கரெக்டாக நடந்துக்கோ. உனக்கு இங்கெல்லாம் நான் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் சபைக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதை உணர்ந்து என்ன பண்ணுங்க? செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வெளிப்புறமான நடையை தேவன் கவனிப்பதை போலவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளுடன் நமக்கு உள்ள பொறுப்பையும் நமது வாழ்க்கை மற்றும் கடமையும் தேவன் பார்க்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமது வெளிப்புறமான நடையை பற்றியது. நம்ம வெளிப்புறமாக நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நடந்து கொள்ளுகிறோம், அதுபோல் நம்முடைய உறவுகள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை மற்றும் கடமை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு உறவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு. நிறைய பேருக்கு சொந்தக்காரே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சொந்தங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரு? உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் யாருங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று உங்கள் மனைவி, இன்னொன்று உங்கள் கணவர். உங்கள் கணவர் சைடு நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் சைடு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் உங்களுக்கு முக்கியம். என்ன பேர் மூழ்கிறீங்க? ஐயோ எங்கேயோ போயிட்டார் பாஸ்டர் நீங்களா? இல்லை, இங்கே தான் இருக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆணானாலும் ஒரு பெண்ணானாலும்
தங்கள் உறவினர் கடமைகளில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு பயனற்றவர்கள். இப்படியே ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, படிக்கிற பாருங்க. So far as a man or woman is defective in the relative duties, they are useless for God. அது அப்படி தமிழில் படிக்கிறேன். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தங்கள் உறவின் முறைமைகளிலே கடமைகளில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு பயனற்றவர்கள். அடுத்தது நல்லா புரிஞ்சுங்க. So far as they do ill instead of good in their relation, they are walk controversy to God. என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் உறவுகளில் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்யும் வரை அவர்கள் தேவனுக்கு எதிராகவே நடக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. தேவனோடு ஏனோக்கை போல நாம் நெருங்கிய உறவோடு நடக்கணும்னா 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1, உங்கள் தனிப்பட்ட குடும்பம். 2, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமுதாயம். 3, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை. ஹல்லேலூயா. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் நம்முடைய உறவுகளுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும்? சாட்சியாக வாழணும். அவங்க பார்த்து சொல்லக்கூடாது, ஐயோ என்ன இப்படி இருக்கிறாங்களே. முடிந்த வரை மனசாட்சியின்படி நன்மை செய்யணும். ஏன்னா தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய சமுதாயத்தினருக்கு என்ன பண்ணாரா? ஊழியம் செய்த பிற்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் உண்டு. இது பாஸ்டர் செய்கிற ஊழியம் இல்லை, 5 ஊழியங்களில் செய்கிற ஊழியம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஒவ்வொருவரும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எப்படி நடந்துருக்கிறீங்க, உங்கள் சமுதாயத்தில் எப்படி நடக்கிறீங்க, சபைக்குள்ளே எப்படி நடக்கிறீங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நம்ம எங்கேயோ ஒரு காட்டில் கொண்டு போய் தனிப்பட்ட விதத்தில் உங்களை ரட்சித்த ஒன்று தூய்மை போட்டுல. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு சமுதாயம், உங்களுக்குன்னு ஒரு சபை. ரொம்ப நீங்கள் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என் குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சபை. அங்கே நான் எப்படி வாழ்கிறேன், யாரு கூடயும் ஒட்டாமல், யாரு கூடயும் பேசாமல் நம்ம தனிப்பட்ட விதத்தில் வாழ்வது கர்த்தருக்கு சரியானது அல்ல, எதிரானது. நன்மை செய்யும் போது கர்த்தருக்கு அது பிரியமானது. மனசாட்சியின்படி நம்ம எப்படி செயல்படணும் அப்படி செயல்பட வேண்டும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், தேவன் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி வைத்திருக்கிறார். வானத்தை பாருங்க, அங்கே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. அதாவது ஹெவன்லி பாடிஸ், இதெல்லாம் ஒரு குடும்பம். அவை 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 அதனுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறது. சூரியன் அது வேலையை செய்தா, சந்திரன் அது வேலையை செய்தா, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலையை செய்யுது, ஹெவன்லி பாடிஸ். ஆனால் தேவன் நம்ம எங்கே பண்ணியிருக்கிறாரு? இங்கே வைத்திருக்கிறார். நம்ம மனிதர்கள் நம்ம பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். ஒரு மனைவியாய் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், ஒரு கணவனாய் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், ஒரு சமுதாயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், ஒரு சபைக்கு நான் என்னுடைய பங்கு என்ன அதை செயலாற்ற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா தேவன் நம்ம எல்லாருக்கும் கடமையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டால் எனக்கு கடமையே கிடையாதுன்னு நினச்சிடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த காரியம் இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய கடமையில் ஆண்டவரோடு நடக்கும்போது நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய பார்வையின் கீழே நாம் நம்முடைய கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுதல் ரொம்ப அவசியம். உண்மையுடன் நிறைவேற்றுதல். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகி தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். 101 சங்கீதம் 2வது வசனம். 101 சங்கீதம் 2வது வசனம்.
உத்தமமான வழியிலே, நல்லா புரிஞ்சுங்க, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல அவர் ஓப்பனிங்கில் சொல்கிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவை என்னது? உத்தமம். உத்தமம் எங்கே காமிக்கணும்? வீட்டில் உத்தமம், சமுதாயத்தில் உத்தமம், சபையில் உத்தமம். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சன்னியாசி மாதிரி இருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், எனக்கு குடும்பம் வேணாம், எனக்கு யாரும் வேணாம், நான் சன்னியாசியாக போகிறேன்னு போயிடுறாங்க பாருங்கள். நிறைய பேர் அப்படி தான். இது புறஜாதிகள் பண்ணுறாங்க. புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி பாதிக்கப்பட்டு எங்கன்னா போயிடுவாங்க. அங்கே போய்ட்றேன், நான் போய் தனியாக போயிடுறேன், எனக்கு யாரும் வேணாம், நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லை? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி அனுப்புகிறவர் அல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறார், நமக்குன்னு ஒரு சமுதாயத்தை கொடுத்துருக்கிறார், நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னுடைய கடமையில் நான் எந்தெந்த இடத்துல கடவுள் வைத்திருக்கிறாரோ, என்னை வைத்திருக்கிற நிலையிலே, அல்லேலூயா, அது ரொம்ப அவசியம். என்னை தேவன் வைத்திருக்கிற நிலையில உத்தமமாய், அவர் என்ன ஓப்பனிங்கில் சொல்றார் பாருங்க, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வீட்டில் எப்படி நடந்துக்கணும்? வீட்டில் யாரையும் நம்ம ஆண்டவருக்கு முன்னால் வெறுத்தோ அல்லது ஒரு மாதிரி ரஷ் பண்ணியோ. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பத்தில் தேவனுடைய ஆளுகை இல்லை, சுயம் ஆளுகை செய்கிறது. உறவுகள் பாதிக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு விதமான தேவ பிரசன்னமே இல்லை. எத்தனை குடும்பம் தெரியுமா சிதைந்து போயிருக்கிறது? எத்தனை குடும்பத்தில் தெரியுமா ஃபெலோஷிப் இல்லை? தாவீது எவ்வளோ ஒரு அருமையான தேவ மனுஷன் பாருங்க. அவர் அற்புதமான ஒரு தேவனுடைய மனிதன். அவர் சொல்கிறாரு, ஏன்னா அவரை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சாட்சி சொல்லிட்டார் ஆண்டவர். தாவீது தன் காலத்திலே தன் மக்கள் மத்தியிலே அவன் எப்படி இருந்தாராம்? தேவனுடைய சித்தப்படி ஊழியம் செய்த பிற்பாடு. அப்போ என்ன பண்ணான்? தான் வீட்டாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தான், தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்தான், கடவுளுக்கு பயந்து நடந்தான். அவனுக்குள்ள நல்ல உணர்வுகள் இருந்தது. தேவனுக்கு முன்னால நல்ல விதமாய் தாவீது நடந்தான். அப்போ இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? நீங்கள் உத்தமமாக நடந்தால் கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவார். உத்தமமாக நடக்கலை, தேவன் உங்களிடத்தில் வரமாட்டார். நீங்கள் உத்தமமாக நடந்தால் நீங்கள் கேட்கல, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தினா என்னை வாங்க அப்படின்னு சந்திங்கன்னா வருவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லை. அவங்க என்னதான் முட்டி மோதினாலும் தேவ பிரசன்னத்தை அவங்க அனுபவிக்க முடியலை. காரணம் என்ன? எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். 2ஆம் வசனத்தை கவனிங்க. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிற செயலை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. 4ஆம் வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு மாறுபாடான இருதயம். இங்கே ஒரு இருதயம், வீட்டில் ஒரு இருதயம், வெளியில் ஒரு இருதயம், சர்ச்சில் வந்தால் வேற இருதயம், மாறுது இருதயம். அதுக்கு பேர் என்னது? இருமனம் உள்ளவன் தன் வழிகள்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நான் இருமனமாக நடக்க மாட்டேன். என்னை பார்த்தா என்னுடைய கடமையில் நான் எங்கெங்கே இருக்கிறேனோ அங்கே நான் ஒரு கணவனாய் அல்லது ஒரு தகப்பனாய் ஒரு உறவுகளின் மத்தியில் நான் என்னென்ன பண்ணணுமோ என்னுடைய கடமைகள், சமுதாயத்தின் மத்தியில் என்னுடைய கடமைகள், சபையில் என்னுடைய கடமைகள், இது எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? உத்தமமாய் நடப்பேன். மாறுபாடாய் நடக்க மாட்டேன். தீங்கை என் கண்முன் வைக்க மாட்டேன். இது தேவனுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்படியே தியானிங்களேன். எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு. அதாவது அறிக்கை பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு முன்னால் சொல்கிறார், ஆண்டவரே நான் கரெக்டாக நடப்பேன், ஆண்டவரே நான் சரியாக நடப்பேன்,
நம்ம யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஜெபமே நம்ம தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஜெபமே பண்ணுறதில்ல. ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம ஆண்டவருக்கு ப்ராமிஸ் பண்ணணும். நான் கரெக்டாக நடந்துக்கிறேன் ஆண்டவரே, நான் சரியாக நடப்பேன். எங்கெல்லாம் நடப்பப்பா? எங்கள் வீட்டில் உத்தமமாக நடப்பேன், அப்புறம் என் வெளியில் உத்தமமாக நடப்பேன், அப்புறம் என் சபையில் கரெக்டாக நடப்பேன். என்னை நீங்கள் வைத்திருக்கிற நிலையில் நான் சரியாய் நடந்து கொள்வேன். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல சாட்சியாக இருப்பேன், வீட்டில் சாட்சியாக இருப்பேன், வெளியில் சாட்சியாக இருப்பேன், சபையில் சாட்சியாக இருப்பேன். இது யாருக்கு பிடிக்கும்? உமக்கு பிடிக்கும். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல கடவுது. இன்னைக்கு அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்பணும். நான் இப்படி தான் நடக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் உத்தமமாக நடக்கணும், நான் செம்மையாக நடக்கணும், தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னாடி நான் வைக்க மாட்டேன், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல கடவுது. இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். இதுதான் நான் தேவனோடு நடக்கிறதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நிலைகளிலே நான் ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கணும்னா தேவனுக்கு விரும்புகிற போல நான் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, கொலோசியரில் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 2:3 வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 3 கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு நல்ல கவனிங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏன் இப்படி சொல்லப்படுது, எங்கெங்க சொல்லப்படுது பாருங்க. எங்கெங்க சொல்றார் அவரு? வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து. அப்போது வேலை செய்கிற இடத்துல உத்தமமாக நடக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னா அதாவது எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருங்க. எங்கெல்லாம்? நான் வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமுதாயத்தில். தூக்கம் வருதுங்களா? என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய சபையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல, என் குடும்பத்தில், என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய சபையில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்படி? கபடமில்லாத இருதயத்தோடு, கபடமில்லாத இருதயத்தோடு. ஏன் நான் கபடமில்லாத இருதயத்தோடு நான் என்னுடைய இந்த நிலைகளிலே, தேவன் என்னை வைத்திருக்கிற நிலைகளிலே தேவன் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அவர் சொல்றாரு, ரொம்ப இது ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லா இடத்திலும் சாட்சியை காத்துங்க, எல்லா இடத்திலும் தேவனுக்கு பிரியமா வாழ்வதை கவனம் கொள்ளுங்கள், எல்லா இடத்திலும் பொதுவாக நடந்து கொள்ளுங்கள். பொதுவான நிலையிலே எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சமுதாயத்தில், சபையில், எல்லா இடங்களிலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் நம்மளை சர்ச்சுக்கு வந்தால் தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறோம். அதான் நம்ம பலவீனமே. அதனால் சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப பவ்யமாக வரும். எல்லா இடத்துலையும் கர்த்தர் உன்னை பார்க்குறார், எல்லாவற்றிலும் உன்னுடைய இடைகளை சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் என்னை கண்காணிக்கின்றார். அதுக்கப்புறம் தேவன் எனக்கு யாரு? என்னை கண்காணிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவர் தான் சாட்சி. God is my witness. God is my witness.
ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் என்னை அப்சர்வ் பண்றாரு, அவர் என்னை கண்காணிக்கிறார். காட் இஸ் அவர் காமன் ஓவர்சியர். அவர் என்னை எல்லா இடங்களும் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார். பேதுரு எழுதுகிறார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் உதடுகளையும் கபட்டு வசனிப்புக்கு தன் நாவையும் விலக்கி காத்து தீமை செய்தலை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளை கவனிக்கிறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், மல்கியாவில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். அப்போ நம்ம நல்லதான் பேசணும், நல்ல விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்ளணும், நம்ம ஹார்ம்லெஸ்ஸாக நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நான் வாயில் பேசுவது, நான் சிந்திப்பது, நான் செயல்படுவது எதிலுமே தப்பு நடக்காம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயப்படணும். தேவன், God is my common overseer, God is my witness, God is my judge. தேவன் என்னை கண்காணிக்கிறவர், தேவன் எனக்கு சாட்சி, தேவன் என்னுடைய நியாயாதிபதி. அந்த ஒரு வசனத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. கொலோசியர் இப்போ வாசித்தோமே, அதனால தான் அவர் சொல்றார், வேலைக்காரரே 22:3-22 வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புவதாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுகிற விதம். நான் கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படணும். நான் பேசுறதிலும், நான் நடக்கிறதிலும், நான் செயல்படுகிறதிலும் ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்தி விடாதபடி, ஆண்டவரை நோகடித்து விடாதபடி, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் செலுத்தும் போது தேவன் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்கள் மேல் என்ன பண்றாரா? நோக்கமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ரொம்ப அவர் பார்க்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு என் குடும்பத்தில், முதல்ல என் தனிப்பட்ட ஜீவியம், ரெண்டாவது என் குடும்பம், மூன்றாவது என்னுடைய சமுதாயம், நாலாவது என்னுடைய உறவுகள், ஐந்தாவது என்னுடைய சபை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்புறம் 102ஆம் சங்கீதத்தில் 101ஆம் சங்கீதத்தில் 2, 3, 4 வசனம், நான் உத்தமமான வழியிலே விவேகத்தோடு நடப்பேன், என் வீட்டிலே உத்தமமாய் நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், மாறுபாடுள்ள இருதயம் என்னை விட்டு அகல கடவதே. தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு விலக கடவது, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமது தேவன் பொதுவாக நம்ம பார்க்கிறார். ஒரு கணவனா நீ எப்படி நடக்கிறன்றத பார்க்குறாரு, ஒரு மனைவியா நீ எப்படி நடக்கிறன்றத பார்க்குறாரு, ஒரு பெற்றோராய் உன் பிள்ளைகளை நீ எப்படி நடத்துறன்னு பார்க்குறாரு, ஒரு பிள்ளையாய் நீ பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுகிறன்னு பார்க்குறாரு, ஒரு எஜமானனாய் ஒரு வேலைக்காரரை நீ எப்படி நடத்துறன்னு பார்க்குறாரு, ஒரு வேலைக்காரனாய் நீ எஜமானுக்கு எப்படி நடக்கிறன்னு பார்க்குறாரு, எல்லா இடத்தையும் பார்க்குறாரு. இஸ் லுக்கிங் அட் ஆல் த ஏரியா யூ வேர். நீ இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்கிறார். நீ இருக்கிற எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு எப்படி நடந்துகொள், உத்தமமாய் நடந்துகொள். அதுதான் தேவனோடு சேர்ந்து நடப்பது. ஏனோக்கை போல இந்த ஒரு வசனத்தில் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டார். கொலோசியர் 3:22 ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பெற்றோராய், ஒரு பிள்ளைகளாய், ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஒரு எஜமானாய், ஒரு வேலைக்காரனாய், தேவன் உன்னை வைத்திருக்கிற நிலையிலே, உன்னை அழைத்திருக்கிற நிலையிலே
நீ கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் மேன்மையாக வைத்திருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற இடத்துல கரெக்டாக நட. ஒவ்வொரு நிலையில் தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். சில பேருக்கு என்னென்னா, அவங்கெல்லாம் எங்கே வச்சுருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு கௌரவமான இடத்துல வச்சுருக்கிறாரு, நான் கௌரவம் குறைஞ்ச இடத்துல இருக்கிறேன். இல்லை, அங்கேருந்து தான் ஒவ்வொருத்தரையும் தூக்கிட்டு வர்றார். கீழே இருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருவரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தூக்குறாரு. எப்படி தூக்குறாரு? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படிக்கு அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். அவருக்கு பயந்து நடக்கிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அவருக்கு அவருக்கு பொறுப்புள்ளவர்களை நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பெற்றோராய், ஒரு பிள்ளைகளாய், உங்கள் குடும்ப உறவுகளிலே நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் மிக முக்கியம். ஒரு ஊழியக்காரனாய், ஒரு எஜமானாய், தேவன் உன்னை வைத்திருக்கிற இடத்துல பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆண்டவர் என்னை பார்க்குறார் என்கிற உணர்வோடு அவருக்கு பயந்து நடக்கிற அந்த வாழ்க்கை இருக்குதுங்களே, அது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அவங்க கீழே இருந்தாலும் மேலே கொண்டு வந்துடுவார். ஆனால் ஒரு நாளும் குறைவுபட்டுக்காது. என்ன ஆண்டவர் அங்கே வைக்கலங்க, நான் கீழே இருக்கிறேன். கீழே இருந்து தான் ஒருத்தனை மேலே தூக்குறாரு. எதை பார்த்து தூக்குறாரு? அவனுடைய இருதயத்தை பார்த்து தூக்குறாரு. அவனுடைய இருதயத்துக்கு தகுந்தாற் போல் அவனை ஆசீர்வதிக்கிறார். கெட்ட இருதயம் என்னை விட்டு போகணும். கெட்ட இருதயம் உன்னை விட்டு போச்சுன்னா சாபம் உன்னை விட்டு போயிடும். நல்ல நிலைக்கு உயர்ந்துருவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பேன், ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பேன். அதுதான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பாவம் செய்வேன், நான் உலகம் பிரகாரமாக வாழ்வேன், நான் ஆண்டவருக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன்னா அதே நிலையில் இருக்க மட்டமான நிலைக்கு தான் போவீங்க. மேலேயே வர முடியாது. என்னதான் முக்கியம், நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் மேலேயே வர முடியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் இருக்கிற இடத்துல உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன், உத்தம இருதயத்தோடு என் வீட்டிலே நடந்து கொள்வேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், மாறுபான இருதயம் என்னை விட்டு அகல கடவது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அதுதான் உயர்வுக்கு அடுத்தபடி. தேவன் உன்னை உயர்த்துவதற்கு அதுதான் உன்னுடைய பார்க்குற தகுதி. நான் எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுவேன், நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், நான் அப்படியே பாவத்தில் அப்படியே உழல்வேன், ஏன்னா இருக்கிற நிலையை விட மட்டமான நிலைக்கு போயிடுவேன். உன் நிலைமை அப்படியே கீழே இறங்கி கொண்டே இருக்கும், உனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து, ஐயோ என்ன அவர் பார்க்கிறார், நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார், கவனிக்கிறார்னு பயந்தேனா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். உயர்ந்து கொண்டே போவீர்கள், மேன்மை அடைந்து கொண்டே போவீர்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் கீழே இருக்கிற அவங்கள மேலே வச்சுக்கிறீங்க, அவங்க மேலே இருக்கிறாங்க, நான் கீழே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உத்தமமான இருதயத்தோடு வேகமாய் நடங்க. மாறுபாடான இருதயம் உங்களை விட்டு அகலட்டும். தீங்கான காரியத்தை உங்கள் கண்ணு முன் வைக்காதீங்க. பாருங்க, உங்கள் வாழ்க்கை வெகு விரைவில் படிப்படியாக தேவன் என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை தேவன் அழகாய் சித்தரித்து இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புதமாய் வடிவமைத்திருப்பார். நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், வசனத்தெல்லாம் கேட்க மாட்டேன், வசனத்தை கேட்டால் அதுக்கு நான் முரட்டு பிடிப்பேன்னு வாழ்ந்தீங்கன்னா நிலைமை அப்படியே வேற நிலைக்கு போயிடுவோம். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுவது மிக மிக அவசியம். இதுதான் தேவனோடு சேர்ந்து நடப்பது. இது பெரிய உயர்வுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு போகும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே ரொம்ப அவசியம். தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப முக்கியம். சமுதாயத்தில் நான் வாழுகிற வாழ்க்கை மிக முக்கியம். உறவுகளை கட்டி அணைப்பதில் என்னுடைய ஜீவியம் ரொம்ப அவசியம். சமுதாயத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப அவசியம். சபையிலே நான் வாழ்கிற வாழ்க்கை அவசியம். எல்லா இடங்களையும் தேவன், அதை தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பே என்ன? கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற நிலைகளிலே, உன் உறவுகளில் நீ எப்படி நடக்கிறாய் என்பது ரொம்ப அவசியம். இதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மனசாட்சியின்படி கடமையை செய்தல். ப்ரொமோட்டிங் டியூட்டிஸ் அவுட் ஆஃப் கான்சியஸ் டுவர்ட் காட், டுவர்ட் காட்ஸ். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், தேவனிடம் மனசாட்சியின்படி கடமைகளை செய்தல். நமக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கான்சியஸ் கொடுத்திருக்கிறார். உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும், நீ தப்பு பண்ணுற, நீ பண்ணுறது சரியில்லை. நிறைய பேருக்கு மனசாட்சி சொல்கிறத வாய் அடைக்கிறோம், சொன்னால் கூட அதை கேட்கறது இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை உணர்த்துகிறது. எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சப்மிட்டிங் ஒன் அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். தேவ பயத்துடனே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், அர்ப்பணியுங்கள். கீழ்ப்படிந்தீர்கள் என்ன அர்த்தம்? அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கணவன் மனைவிக்கு சப்மிட் பண்ணி வாழ்வதல்ல, அதாவது அர்ப்பணித்து வாழ்வதல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வசனம் அதை தான் வெளிப்படுத்துது. அல்லது ஒரு கணவன் தன் மனைவிக்கு சப்மிட் பண்ணி அர்ப்பணித்து வாழ்வதல்ல. ஒரு தேவ பிள்ளையாய் எல்லா இடங்களிலும் ஒரு சப்மிஷனோட கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வோட, அதுதான் இந்த வசனம் சொல்லுது, சப்மிட்டிங் டு ஒன் அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் நான் யாரை மையப்படுத்துகிறேன் என்று சொன்னால், தேவன் தான் என்னுடைய மையப்பகுதி, சுயம் அல்ல. சுயம் என்னில் சாக வேண்டும். சுயம் நிறைய சொல்லும் பாருங்க. இப்போ கூட செய்தியை கேட்கும் போது என்னென்ன சொல்லும் தெரியுமா? சுயம் கீழ்ப்படியாது, கீழ்ப்படியாது, இது உனக்கு இல்லைன்னு சொல்லும். நீங்கள் சொல்லணும், இல்லை இது கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சுயம் பேசுதா? நான் பேசும் தெரியுமா? அது முரட்டு பிடிக்கும், அது வேற மாதிரி சொல்லும், அது சொல்லும், பூஸ்ட் பண்ணும், அதெல்லாம் சரிதான், ஆனால் இது சரி, இது வேணா அப்படின்னும். சுயம் என்ன பண்ணணும்? சாகணும். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உங்களை அர்ப்பணிங்கன்னு சொல்லலை. முதல்ல அதை சொல்கிறார், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். கணவர்களே உங்கள் மனைவிகளை நேசிங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை மட்டும் சொல்லலப்பா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:21 அதை தான் சொல்லுது. அதுக்கு மேலே நிறைய சொல்கிறாரு. பட் கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு? சப்மிட்டிங் டு ஒன் அனதர் இன் த ஃபியர் ஆஃப் காட். ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்னால் நான் அர்ப்பணிப்போடு வாழ்க்கை வாழ்வேன். எங்கெல்லாம் வாழ்வேன்? என் தனிப்பட்ட விதத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிறகு என்னுடைய சமுதாயத்தில், பிறகு சபையில். அப்போ சமுதாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கை என்பது என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், சமுதாயம், என்னுடைய மக்கள், சபை, தேவனுடைய பிள்ளைகள். எல்லா இடத்திலும் எனக்கு மிக முக்கியமான சீஃப் ஹெட் யாரு? கடவுள், தேவன். அவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார். இது ஏன் சுயத்துக்காக நான் வாழ்வதல்ல, இது என்னுடைய ஐடியா கிடையாது. திஸ் இஸ் நாட் மை ஓன் ஐடியா, திஸ் இஸ் காட்ஸ் ஐடியா. ஏன் ஓன் ஐடியானா சொல்லும், யாருக்கிட்டையும் ஒட்டாத, யாருக்கிட்டையும் சேராத, அவங்க ஒரு மாதிரி இவங்க ஒரு மாதிரி, சப்மிட்டிங்கே இருக்காது, அர்ப்பணிப்பே இருக்காது அங்கே. அது ஒத்துக்காது. மாம்சம் என்ன பண்ணும்? வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க அப்படின்னு தமிழில். ஆங்கிலத்தில் சப்மிட்டிங். சப்மிட்டிங் மீன்ஸ் நாட் கீழ்ப்படிதல். அது ஒரு வெறும் கீழ்ப்படிதல் அல்ல, அர்ப்பணிப்போடு வாழுங்கள். சப்மிட் என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்போடு வாழுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெய்வ பயத்தோட இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் சபையில் அர்ப்பணிப்போடு வாழுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்க. ஐயோ நான் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாது. ஏன்னா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். God must be a chief party in every relationship. எல்லா உறவின் நிலைகளிலும் எனக்கு மிக முக்கியமானவர் யார்? தேவன். அவர்தான் என்னுடைய சீஃப்.
அவர் தான் என்னுடைய சீஃப் பார்ட்டி, அவர் தான் என்னுடைய முக்கியமான காரண கர்த்தா. ஸோ எவ்ரி ரிலேஷன் தேர் இஸ் அ டியூட்டி. ஒவ்வொரு உறவுகளுக்கும் தேவன் நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அது வந்து மேபி யுவர் ஃபேமிலி, மேபி யுவர் சர்ச் ஆர் சொசைட்டி இஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் கமாண்ட். என் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சபையில் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியம். கனி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு, வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, வேதத்தின்படி நடக்கணும். ஓகே, குட். இதோடு நிறுத்திக்கூடாது. மை ஃபேமிலியில் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கணவனாய் மனைவியை சூப்பராக நடத்து. ஒரு மனைவியா கணவனுக்கு நீ சப்மிட் பண்ணி வாழு. அப்புறம் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலைக்காரர்களே, எஜமானுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள். எஜமான்களே, உங்கள் வேலைக்காரரை சரியாக நடத்துங்க. சமுதாயம், சபையில், எல்லா இடங்களிலும் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி நான் வாழ்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நடப்பீங்க? ஸோ எவ்ரி relational duty, where in family or in church or in society, is a test of obedience. ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி நீ எனக்கு கீழ்ப்படுறியா எல்லா இடத்துலையும்? இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் கமாண்ட். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறியான்ற ஒரு சோதனையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அந்த சோதனையில் பாஸ் பண்ணணும். வீட்டில் எப்படி நடந்துக்கிறேன்? தாவீது சொல்லுகிறார், முதல்ல சமுதாயத்துக்கு சொல்கிறாரு, உத்தம இருதயத்தோட விவேகமாய் நடப்பேன். எங்க? சமுதாயத்தில். வீட்டில் சொல்கிறாரு, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அப்புறம் பொதுவாக சொல்கிறாரு, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். அப்புறம் இன்னும் ஆழமாக சொல்கிறாரு, தீங்கானதை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் பாதை என்னை விட்டு அகல கடவுது. ராமன் சொல்லுங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழறாங்களே, அவங்கள ஃபாலோ பண்ணவே மாட்டேன். சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். சத்தியத்தின்படி நடக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுவேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ ட்ரூ ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ரொவைட் நாட் ஓன்லி இன் வர்ஷிப், ஏதோ தனிப்பட்ட விதத்தில் வர்ஷிப்பில் மட்டும் இல்லை, பட் த டெய்லி ப்ராக்டிஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். ஒவ்வொரு நாளும் ஏதோ தனிப்பட்ட விதத்தில் வந்து ஆலயத்தில் நான் ஆராதனை பண்ணுறேன், அது இல்லை என் டியூட்டிங்க. ரொம்ப முக்கியம். என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் என்ன பண்ணுறேன், என் ஃபேமிலியில் நான் எப்படி நடந்துக்கிறேன், என் சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கிறேன், சபையில் நான் எப்படி நடந்துக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் ஆழமாய் சீக்கிங் த ரியல் குட் ஆஃப் அவர் ரிலேட்டிவ்ஸ். அடுத்த வாரத்தில் நம்முடைய உறவுகளின் உண்மையான ஒரு நன்மையை நான் தேடுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது என்னன்றது அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு நம்ம கேட்ட சத்தியத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற அந்த நிலையில் உங்களுக்கு முன்னால உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் என்னென்ன பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீரோ அந்தந்த பொறுப்பை சிறப்பாய் செய்ய உத்தம இருதயத்தோட உத்தமமான வழியில வேகமாய் நான் நடப்பேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் பாதையை நான் பின்பற்ற மாட்டேன். அல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையில ஏனோக்கை போல நான் தேவனோடு சஞ்சரித்து வாழ வேண்டுமானால், தேவனோடு சேர்ந்து நடந்து வாழ வேண்டுமானால், என்னை கர்த்தர் வைத்திருக்கிற நிலைகளிலே, என் உறவில் தேவனுக்கு முன்பால அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பதை தேவன் காண்கிறார் என்கிற உணர்வின்படி எல்லா இடங்களிலும் உத்தமமாய் நான் நடப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை ஊற்றி உத்தமமான வழியில நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உத்தமமான வழியில நான் விவேகத்தோடு நடக்க எனக்கு உதவி செய்யும்.
என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். தீங்கானதை என் கண் முன் வைக்காதபடி அதை நான் அகற்றி போட எனக்கு உதவி செய்யும்.